பெண்கள் ஏகமுமாய் அநேகமுமாய் இருந்தாலும் சிசு முதல் மூதாட்டி வரை அவர்களுடைய வாழ்க்கை போராட்டமாகவே இருந்து வருகிறது. உலக மகளிர் தினமாகிய இன்று நாம் போராடி வெற்றி பெற்ற பெண்மணிகளை போற்றுகின்ற அதே நேரத்தில் போராட்டத்தில் வீழ்ந்து போன முகவரி இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களினுடைய போராட்டங்களையும் போற்றுவது மிகவும் முக்கியமான ஒன்று. முகவரி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ ஆயிரம் சகோதரிகள், தாய்மார்கள் அனைவருக்கும் அவர்களுடைய போராட்ட குணத்தை போற்றக்கூடிய வகையில் என்னுடைய உலக மகளிர் தின வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கடந்து வந்த அனுபவங்களில் பெற்ற வெற்றிகளையும் அந்த வெற்றிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விழுப்பங்களையும் காயங்களையும் அனுபவ ரீதியாக வருகின்ற தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய வகையில் என்னுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்கள் மூலமாக கடந்த பல வருடங்களாக நான் சொல்லிக் கொண்டு வந்தாலும் அதில் முழுமையான என்னுடைய முயற்சியை நான் செய்யவில்லை என்ற எண்ணம் ஓங்கியதால் உலக மகளிர் தினமான இன்று முதல் சமூக வலைதளத்தில் என்னுடைய கருத்துக்களை இலக்கியம் சார்ந்த கருத்துக்கள், முக்கியமாக சங்க இலக்கியம் பற்றிய என்னுடைய புரிதல், அதே போல காவல்துறையில் 20 வருடம் பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் காவல்துறையில் என்னென்ன விதமான தகவல்கள் பொதுமக்களுக்கு சென்று சேர வேண்டும், குறிப்பாக காவல்துறையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் என்னென்ன தகவல்கள் அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில், அதே நேரத்தில் வளர்ந்து வரக்கூடிய குற்றமாக இருக்கக்கூடிய இணைய வழி குற்றங்களில் இருந்து மக்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற தலைப்பிலும், ஆங்கில வார்த்தைகளை சிறப்பாக தெளிவாக புரிந்து கொள்வதற்கான அந்த புரிதலை ஆங்கிலம் கற்றுக்கொள்ள விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, குறிப்பாக கிராமப்புறங்களில் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையிலும், நான் என்னுடைய அறிவு வளர்வதற்கு காரணமாக இருந்த புத்தகங்கள், நான் படித்த புத்தகங்கள் பற்றி எனக்கு புரிந்த புரிதல்களை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குவதற்கும், எனக்கு சோர்வு ஏற்படும் போதெல்லாம் என்னுடைய ஆக்க சிந்தனை மூலமாக நான் எழுதிய கவிதைகளை மக்களுக்கு அந்த கவிதையினுடைய பின்புலத்தில் இருந்து ஆரம்பித்து என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களை சமூக வலைதள ஊடகங்கள் மூலமாக உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்வதற்கு, உங்களுடன் பரிமாறுவதற்கு, உங்களுடன் உரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இன்று முதல் உலக மகளிர் தினமான இன்று எத்தனையோ நூற்றாண்டுகள், எத்தனையோ பெண்மணிகள் போராடி இன்று பெண்கள் வெற்றி பெற்று சாதனையாளர்களாகவும் தங்கள் போராட்டங்கள் மூலமாக போராட்ட உணர்வை எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த அந்த உணர்வை, அந்த தியாகங்களை போற்றக்கூடிய வகையில் இன்றைய தினம் என்னுடைய சமூக வலைதள பயணத்தை நான் ஆரம்பிக்கின்றேன். யூடியூப்ல பெரிய காணொலிகளை பதிவிட இருக்கின்றேன். அதே போல அதனை சிறு சிறு பகுதிகளாக இன்ஸ்டாகிராமிலும் பதிவிட இருக்கின்றேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும், என்னுடைய கருத்துக்களை பற்றி உங்களுக்குள்ள கருத்துக்கள், அதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் அதையும் தாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த முயற்சி எல்லோருக்கும் பலனுள்ளதாக இருப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். நன்றி.